சிவசங்கரி அரெஸ்ட் பண்ண போலீஸ் வீட்டுக்கு வராங்க. இதோட தொடரும் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல் ஏ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன சீரியல் பார்க்க போகிறோம்னா கயல். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. அன்பு காமாட்சி எல்லோரும் வீட்டுக்கு விட்டுறாங்க. அன்பு காமாட்சிக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. பாலு இந்த மாதிரி எல்லாம் பண்ணால் அந்த பாலுவை சும்மா விடக்கூடாது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது ரொம்ப கோவமா தனம் உடனே அன்புக்கிட்ட சண்டை போடுறாங்க. அன்பு ஒரு வார்த்தையில் சண்டையில் என்ன சொல்கிறாங்கன்னா அப்படின்னா, நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை விட்டுறாங்க. இப்போ தனத்தால் இந்த ஒரு வார்த்தையை தாங்க முடியல. தன் பக்கம் நியாயம் இருக்குது. என்னன்னா என்ன இருந்தாலும் தம்பிக்கு இப்படி ஒன்றுனா எந்த ஒரு அக்காவா இருந்தாலும் மனசு துடிக்கத்தானே செய்யும். பிறந்த வீடு முக்கியம்னா அந்த அளவுக்கு புகுந்த வீடு முக்கியம் தானே. புகுந்த வீடு முக்கியம்னா அந்த அளவுக்கு பிறந்த வீடு முக்கியம் தானே. இது காமன் தான். 2மே கண்ணு 2 கண்ணும் இந்த இதுதானே. இப்போதானே தனம் மட்டும் கோவத்தில் இவன் வெளியே போடான்னு சொல்லிட்டா அப்படின்னு ஒரு கோவத்தில் தனம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்காக எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கையில் ஒரு பக்கம் முரளிக்கிட்ட சொல்கிறாங்க, தனத்தை போயிட்டு சமாதானப்படுத்து, இது சரி வரல, அன்பு இப்படி பேசி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அன்புவை திட்டிட்டு முரளியை போய் சமாதானப்படுத்த சொல்கிறாங்க. முரளி உடனே சமாதானப்படுத்துறதுக்காக தனத்தை சமாதானப்படுத்துறதுக்காக ரூமுக்குள்ளே போகிறாங்க. ஆனால் தனம் இப்போ பேக் பண்ணிட்டு வெளியேறாங்க. அப்புறம் எல்லோரும் தனத்துக்கிட்ட சொல்கிறாங்க, தனம் நீ என்ன தனம் இப்படி வெளியே போகிற. ஃபஸ்ட்டு கயல் கேட்குறாங்க, அண்ணி நீங்கள் அன்பு பற்றி உங்களுக்கு தெரியாதா? அவன் ஒரு முன்கோபம் பிடிச்சவன். அவன் பேசுனதெல்லாம் நீ தயவு செஞ்சு எதையும் மனசுக்குள்ளே எடுத்துக்காத. நீ ப்ளீஸ் அண்ணி, நீங்கள் இங்கே தான் இருக்கணும். எல்லாமே சரி பண்ணுறேன். உங்களுக்கு இனிமேல் இப்படி நடக்காது, புரிஞ்சுக்கோங்க. உங்களை யாரும் மதிக்கலை அப்படியெல்லாம் எதுவும் இல்லை அண்ணி அப்படின்ற மாதிரி என் தனத்திட்ட சொல்கிறாங்க. எப்படி கையில் இருக்க முடியும்? ஒரு மாட்டுக்கு ஒரு சூடு தானே அப்படின்ற மாதிரி தானே சொல்கிறாங்க. இப்போ 2 வாட்டி சொன்னேன் கையில். 2 வாட்டியும் அவன் அழுத்தி அழுத்தி தான் சொன்னான். என்னால் எப்படி கையில் இருக்க முடியும்? அதனால் சூடுபட்டேன். இதுக்கு மேலேயும் இந்த வீட்டில் இருந்தால் எனக்கு மரியாதை இருக்காது. நான் போகிறேன். நான் எங்கே போகிறேன்? ஏதோ பொருள் இல்லை, நான் போகிறேன். என்னை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே சாலினி சொல்கிறாங்க, ஐயோ அண்ணி, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். அன்புக்கு பதிலாக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். அக்கா ப்ளீஸ்க்கா. அன்பு இப்படிக்கா முன்கோபம் பிடிச்சவன். அவன் டக்குன்னு கோவப்பட்டுருவான். ப்ளீஸ்க்கா புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே தானா, இல்லைம்மா, உனக்கு இதை பற்றியெல்லாம் எதுவும் புரியாது. உனக்கு அந்த அவமானப்பட்டிருந்தா தான் உனக்கு தெரிஞ்சிருக்கும். நீ வாயை மூடுமா அப்படின்ட்டுங்கிற மாதிரி சாலினி சொல்கிறாங்க. உடனே ஆனந்தியும், ஐயோ அக்கா நீ புரிஞ்சுக்கோ. அண்ணி அன்பு பாவம். அவன் அப்படி சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ள ரொம்ப எதையும் வச்சுக்க மாட்டான். கோவத்தில் தான் அப்படி பேசுகிறான்ற மாதிரி சொல்கிறாங்க. மனசில் எல்லாம் எதுவும் வைக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஆனால் இல்லை, என்னால் இதுக்கு மேலே இந்த குடும்பத்தில் இருக்க முடியாது. அசிங்கப்பட்டதெல்லாம் போதுன்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு கிளம்புறாங்க. கோச்சிக்கிட்டு கிளம்புறாங்க. அங்கேருந்து பேக்கை தூக்கிட்டு ரோட்டுக்கு போயிடுறாங்க. இப்போ ரோட்டுக்கு போனதும் அப்புறம் அங்கேயும் முரளியும் கையிலும் 2 பேரும், ஐயோ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க நீ, நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்கிட்ட நீங்கள் வீட்டுக்கு வாங்க. இல்லை கையல், சரி வராது. அன்பு மன்னிப்பு கேட்க மாட்டான். அவன் பேசுனது தப்பு கையல். அவன் 2 வாட்டி சொல்லிட்டான் கையல் அப்படின்ற மாதிரி அதையே சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே அன்பு பேசுனது அந்த 2 வாட்டி பேசிக்கிட்டு இல்லையா, இவனோட மனசு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. ஒரு வாட்டி அவன் பேசுனான். அப்போ கூட நான் ஏதோ தெரியாமல் வார்த்தையை விட்டுட்டான்னு பொறுத்துக்கிட்டேன். ஆனால் இன்னொரு வாட்டியும் அவன் ரொம்ப நிதானமாக தெரிஞ்சு தான் கையல் சொல்லியிருக்கான். வீட்டை விட்டு வெளியே போகணும்னு. நான் வீட்டில் இருக்கிற அன்புக்கு சுத்தமாக பிடிக்கல. இனிமே நான் இங்கே இருந்தாலும் எனக்கு அவனுக்கு எப்படி பிடிக்காது. வேண்டாம் கையல், நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. உடனே முரளி டக்குன்னு, இப்போ வீட்டுக்குள்ளே வா, போறியா இல்லையா? இப்போ எதுக்கு நீ வாட்டுக்கு சீன் காட்டிக்கிட்டே பண்ணிக்கிட்டு இருக்கன்ற மாதிரி ரோட்டில் நின்று கத்திக்கிட்டு இருக்காரு. அடிக்கடி இதே மாதிரி தான் சொல்கிறாங்க. அக்கம் பக்கத்தில் அவனை கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தா கையல்கிட்டயே தான் அந்த அணு இருக்கா. அந்த அணு இப்போட்டு கையல் தான் வச்சுக்கிட்டு கையல்கிட்டயே இருக்காங்க. அப்போ தான் இவங்க செம்ம கோவமாக அந்த அண்ணத்துக்கு, இந்த என்னது இப்போ பார்த்தாலும் கையல்கிட்டயே இருக்குது, நம்மக்கிட்ட வரமாட்டேங்குது, என்னப்பா அந்த வீட்டில் ஒட்டிக்கிட்டு இல்லையா, அதனால் அங்கேயே இருக்கீங்க, இப்போ அங்கேயே இருக்கணும் தான் தனத்துக்கிட்ட அந்த பாப்பா போகவே இல்லையே. இப்போ முரளி இப்படி சொல்கிறாங்க. உடனே தானம் சொல்கிறாங்க, உங்கள் தம்பி பேசும்போது நீங்கள் வாயை மூடிட்டு தானே இருந்தீங்க, இப்போ எதுக்காக நீங்கள் என்னை கூப்பிடுறீங்க? எனக்கு சப்போர்ட்டாக நீங்கள் பேசுனீங்களா அப்படின்னு உங்களை சப்போர்ட் பண்ணணும், உங்களை தம்பிக்கு தானே சப்போர்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க.
இதுக்கு மேல நான் எப்படி நான் கையல் கடைசியா அந்த வீட்ல இருக்கிறது? அன்புவ மன்னிச்சு மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லு. நீங்க வாங்க, நான் என் கூட அனுப்பிட்டு சொல்லிட்டு தனத்த அங்கிருந்து கையல் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. இங்க பார்த்தா அன்பு பிள்ளைங்க அவங்க சொல்றாங்க, அவங்க போனா போட்டும். இந்த குடும்பத்தில தான் ஃபர்ஸ்ட்டு முக்கியம். அவங்க தம்பிக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்பதான் வீட்டுக்குள்ள வந்த உடனே தன் வீட்டுக்குள்ள காமெண்ட்ஸ் எல்லாருமே "தனம், வாம்மா எதுக்கும்மா கோச்சுக்கிறதுக்கும்மா" அப்படின்னு சொன்ன உடனே கையல் "ஆமா அன்பு இங்க வா" அப்படின்றாங்க. அன்பு வராங்க. அத தனத்துக்கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்றாங்க. ஷாலினிகிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொல்றாங்க. உடனே அன்பு டக்குன்னு நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? நான்லாம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதையே அவரும் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. "அக்கா எனக்காக நீங்க அவங்க தம்பிய சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. நீங்க எனக்கு உங்க தம்பிய விட்டு கெடுத்துட்டு இருக்காய்ங்க." அப்படின்ற மாதிரி டக்குன்னு அன்பு கையல் கிட்ட கேட்குறாங்க. உடனே கையல் சொல்றாங்க, "இங்க பாரு ஒரு வாட்டி எழில் உன்ன கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டான் தானே, வீட்டுக்குள்ள வா அப்படின்னு சொன்னதுக்கு, நான் உன்ன மன்னிப்பு கேட்க விடக்கூடாது. அவ்வளவு இறுக்கமா நான் உன்ன சமாளிச்சு பிடிச்சு விட்டேன்ல. ஆனா இப்போ நானே மன்னிப்பு கேட்க சொல்றேன் அப்படின்னா, நீ பேசுனது தப்பு. உன் மேல தப்பு இருக்கு." அப்படின்ற மாதிரி கையல் சொல்றாங்க. மிகப்பெரிய பாவம். அதுக்கு யாரும் உரிமை இல்ல. நம்மள விட அவங்களுக்கு தான் இந்த வீட்ல உரிமை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சொன்னதுக்கப்புறம் தான் நான் மன்னிப்பு கேட்க சொல்றேன். அதுக்கு காரணம் இல்லாம இருக்காது அன்பு. தயவு செஞ்சு மன்னிப்பு கேளு. அண்ணிக்கிட்ட நீ பேசுனது தப்பு. மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஷாலினி சொல்றாங்க, ஆமா அன்பு நீ பேசுனது தப்பு அன்பு. நீ மன்னிப்பு கேளுடா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே அன்பு என்ன எல்லாரும் என் மேல தானே தப்பு சொல்ற மாதிரி பேசுறீங்க. அன்பு இதுக்கு மேல எதுவும் பேசாத. மன்னிப்பு கேட்டா மன்னிப்பு மட்டும் கேளு அப்படின்னு சொன்ன உடனே அன்பு உடனே அண்ணி மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்குள்ள டக்குன்னு போயிடுறாங்க. ஆனா உடனே அ கோச்சுக்கிட்டு அப்படியே ரூமுக்கு போயிடுறாங்க. மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறமா தானா வீட்ட விட்டு வெளிய போகல. அன்பு மன்னிப்பு கேட்டாங்க. தான் வீட்டுக்குள்ள டக்குன்னு இவ்வளவு நடந்துச்சு. இதுக்கு மேல சிவசங்கரி போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்கன்னு சொன்னேன் இல்லையா? அது என்ன நடந்துச்சுன்னு சொல்றாங்க. சிவசங்கரி, தீபிகா இவங்கள காட்டுறாங்க. இப்ப தீபிகா டக்குன்னு ரொம்ப சந்தோஷமா சிவசங்கரி கிட்ட சொல்றாங்க, "ஆன்ட்டி நான் அப்பா கிட்ட எல்லாம் பேசிட்டேன். எல்லா விஷயத்தையும் அப்பா பக்காவா முடிச்சிடுறேன்னு சொல்லிட்டாங்க. இந்த விஷயத்துல அப்பா தான் ஆன்ட்டி ரொம்ப கான்ஷியஸா இருக்காங்க. எழிலுக்கு இப்படி ஆனதுக்கு அந்த கையில நீங்க என்ன வேணும்னாலும் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி, எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு, அப்பா சொல்லிட்டாங்கன்னு ஆன்ட்டி அதனால எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சிவசங்கரி சொல்றாங்க, அந்த கையில நம்ம கடத்தி வச்சிருக்கிறோம்ல, அவ சாப்பாடு தண்ணி இல்லாம அணு அணுவா சாகணும். அவ செத்ததுக்கப்புறம் அவள நம்ம யாருக்கும் தெரியாம அவளோட பாடிய நம்ம டிஸ்போஸ் பண்ணிறலாம். அதுக்கப்புறமா ஒண்ணு எழில் கண்ணு முழிக்கவும், என்னையும் எழிலையும் அனுப்பி வச்சிரலாம். அப்படின்னு அப்பா தான் தீபிகா சொல்றாங்க. ஆமா ஆன்ட்டி. அப்பா இந்த விஷயத்துல ரொம்ப கிளியரா இருக்காங்க. எழில் கண்ணு முழிச்சதுக்கு அப்புறம் என்னையும் ஃபாரினுக்கு அனுப்பி வச்சிரலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்படின்ற மாதிரி நினைச்சுட்டு இருக்காங்க. இப்பதான் பார்த்தீங்கன்னா, சிவசங்கரி அரெஸ்ட் பண்ண போலீஸ் வீட்டுக்கு வராங்க. இதோட தொடரும் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க் யூ.